ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரையிலேருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இனிமேல் அப்படி பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வீடியோ பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் என்ன செய்கிறாங்க, வீடியோ தொட்டு டக்குன்னு நம்ம உங்களுக்கு தேவையான மெசேஜை மட்டும் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தான் பார்க்குறாங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டுறாங்க. ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா, ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன், அதாவது நம்ம இந்த கூடை பிஸ்னஸ் ஆரம்பித்து இதில் எவ்வளோ லாபம் நஷ்டம், இதனால் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம், அதை பற்றி தான் நான் எப்பயுமே இந்த வீடியோவில் சொல்லுவேன். அது முழுசாக பார்த்தீங்கன்னா நான் எதை சொல்ல வரேன்றதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஏதோ தவறான இது சொல்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம எதை பற்றி சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், நம்மளோட நோக்கம் என்னன்றது அவங்களுக்கு முழுசாக புரியும். அதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மதுரையிலேருந்து தான் ஒரு சிஸ்டர் ரெகுலராக பின்னி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, அதுவும் ஒர்க்கு தரமாக இருக்குது, நியாயமாகவும் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ரெகுலராக நம்ம ஒர்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு ஆர்டர் முடிக்க டக்குன்னு அடுத்த ஆர்டர் உடனே அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை முடித்து நமக்கு அனுப்புனதும் அடுத்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது கூட ரெடி பண்ணி சொல்லியாச்சு. அவங்களும் நான் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கூடை பார்த்திங்கன்னா இது நமக்கு சென்னைக்கு நம்ம அனுப்புறதுக்காக இருக்கும். சென்னையிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சிஸ்டரு. அவங்க நம்மக்கிட்ட இந்த கூடை ரெகுலராக வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாடல் கூட பிடிச்சதுனால இதில் எனக்கு 5 கூட பின்னி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நடுவில் அவங்களுக்கு நம்ம அனுப்பாமல் லேட் ஆகிடுச்சு. ஒரு 20 நாள் லேட் ஆகிடுச்சு. அவங்க ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு 1 வீக்கில் கேட்டாங்க. ஆனால் 1 வீக்கில் என்னால் ரெடி பண்ணி தர முடியல. நம்ம இந்த கூடை 10 கூடை தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். 10 கூடை 10 கலரில் போட சொல்லி தான் சொல்லியிருந்தோம். அவங்க இப்போ 5 கூடை தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவே ஓகே தான். இப்போ 5 கூடை வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறதுனால இந்த 5 கூடையை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு கூடை எப்படி இருக்குது, தரமாக இருக்கா, நல்லா அழுத்தமாக இருக்கா, எப்படி போட்டிருக்காங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம செக் பண்ணோம். அந்த அளவில் பார்த்திங்கன்னா எதுவுமே குறை சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டர் ஒர்க்கை தரமாக பண்ணியிருக்காங்க. டிசைனும் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இது கத்திரிப்பூ கலரும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க. இது நான் தான் போட சொன்னேன். இந்த மாதிரி இந்த கலரில் இந்த கலர் பூ வர மாதிரி போடுங்க, போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒயிட் கலர் பூ பார்த்தா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் சாமந்தி பூ இருக்கும்ல, அது பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுச்சு. மல்லிகைப்பூ அந்த மாதிரி மாடலில் நம்ம இது போட்டால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் எனக்கு ஒயிட்டு கலந்து போடுங்கன்னு. மற்ற கூடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கலந்து போட்டால் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோ கலர் அந்த சாமந்தி பூ மாதிரியே அது நல்லா அழகாக இருக்கும். கூட நல்லா அழுத்தமாக தரமாக பின்னதுனால அந்த டிசைன்லாம் பார்க்க பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்களும் எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்களும் சொன்ன கலர் தான் இது. 5 கலர் இந்த கலரில் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னது தான் இது. அதனால் நாங்கள் அதேமாரியே போட்டு அழகாக பண்ணியிருக்கோம். இப்போ இதை வாங்கி நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நான் சென்னைக்கு கொரியர் அனுப்புவேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம அனுப்பிவிட்டோன்னா அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாளைக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க நம்மளை தான் கேட்பாங்க. நம்மளுடைய பிஸ்னஸ் தான் பாதிக்கும். நம்மளுடைய பேர் தான் அதில் கெட்டு போயிடும். அதனால் நான் எப்பயுமே டைரெக்டாக எதையுமே அனுப்பாமல் அதை வாங்கி நான் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நம்ம கூட அனுப்பி வைப்போம். ஏன் நம்ம வீடியோவாக எடுத்து போடுறோன்னா இது நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நிறையான மாடல்லாம் இதில் கிடைக்கிது. அதனால் அந்த மாடலை பார்த்துட்டு நமக்கு நம்மளுக்கு அந்த வீடியோ மூலியமாகவே நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது. அதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால இது எனக்கு மட்டும் லாபம் கிடையாதுங்க. என்னை சார்ந்தவங்க, அதாவது எனக்கு ஒயர் கூடைகளாக நிறைய பேர் பின்னி தராங்கன்னு சொல்கிறேன்ல, அதில் அவங்களுக்கும் இது லாபம் கிடைக்கிறது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் கிடைக்கிறது. அந்த ஆர்டரை வச்சு அவங்க பின்னி அவங்க நமக்குகிட்ட அனுப்பும்போது அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அவங்க என்ன செய்யணுன்னாக்கா, அவங்க ஒரு ஒயர்லாம் வாங்குறாங்கன்னா அது தரமான ஒயரை நல்ல கடையாக பார்த்து இவங்க ஒயர்களை ஒரு மொத்தமாக நம்ம
சில்லறையாக ஒயர் வாங்கினா அதில் நமக்கு ஒரு 10 ரூபா போனால் கூட அது லாஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒயர் கூட பிஸ்னஸில் கிடைக்கிறதே 10, 20 தான் லாபமே. அந்த லாபமான ஒரு 10, 20 தான் நம்ம ஒயர் காசில் வந்து நான் காஸ்ட்லியாக போட்டு நல்ல ஒயராக பின்னுறேன்னு சொல்லிட்டு நம்ம அதில் போட்டுட்டோன்னா அது நமக்கு கிடைக்காது அந்த லாபம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒயர் வாங்குறீங்கனாக்கா நீங்கள் நல்ல தரமான ஒயராக பார்த்து வாங்குங்க. வாங்கும் போதே மொத்தமாக ஒரு 20 ரோல் 10 ரோலுன்னு கலர் கலராக நீங்கள் எல்லா கலரையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடிக்கடி கடைக்கு போகிற வேலையும் மிச்சம். அது இல்லாமல் நீங்கள் ஒரே கடையில் இவ்வளோ மொத்தமாக வாங்குறதால உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மி பண்ணி தருவாங்க. இப்போ வந்து 50 ரூபா ஒயர் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 45 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 45 ரூபா சொன்னாங்கன்னா 40 ரூபாய்க்கு ஒயர் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஒயர்களை வந்து கலர் நல்லா செலெக்ஷன் பண்ணி நீங்கள் 20 ஒயரும் ஒரு 10, 15 ஒயருன்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டருக்கு வர வர உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எங்கேயும் கடையாக அலைய தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் டக்குன்னு நாங்கள் என்ன கலரில் சொல்கிறோமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்து போடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் கூட பிஸ்னஸில் ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க இது. இந்த மாதிரி சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து மிச்சமாகும். அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்லா லாபம் வர மாதிரி ஓரளவுக்கு பார்க்கலாம். நம்ம வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த 5, 10ன்றதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்து நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லாபம். அந்த லாபத்தை வந்து நம்ம விவரம் தெரியாமல் நம்ம எதையா விட்டுட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இதில் லாஸில் தான் நம்மளுக்கு வரும். இந்த ஒயர் கூடையை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, எப்படி பின்னிருக்காங்கன்னு. நான் வந்து இப்போ இதை காமிக்கும் போதே உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா தெரியும். என் கூட வந்து எவ்வளோ அழுத்தமாக இருக்குது, எப்படி அடி முதற்கொண்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. கைப்பிடியும் வந்து நல்லா போட்டிருக்காங்க. அந்த உள்ளார வந்து கைப்பிடி வந்து சொருகி அந்த அதை ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களே அதெல்லாம் எந்த இடத்துல சொருகுனாங்களே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பிசிறு இல்லாமல் நல்லா தெளிவாக சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் ஒயர் கூட பின்னுறாங்க, பார்த்தாக்கா வெளியில் தான் நல்லாயிருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தோன்னா அந்த ஒயரை சொருகுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயரை கண்ணா பின்னான்னு சொருகி வச்சுருவாங்க. அது வந்து ஒரு பார்க்க அசிங்கமாக இருக்கும், ஒரு நீட்டாக இருக்காது. இதில் பாருங்கள் ஒர்க் அப்படியே மிஷினில் வச்சு நம்ம அச்சடித்து மிஷினில் அப்படியே கட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த டிசைன் கூட அப்படி அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. உள்ளே சொருகுனதுலாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த இடத்துல சொருகுறாங்க ஒயருன்றதை கண்டுபிடிக்க முடியல. இதுதாங்க ஒர்க்குனா ஒர்க்கு, இதுதான் ஒர்க்கு. இதுக்கு வேணால் நம்ம ஒரு 50 ரூபா 10 ரூபா ஏற்றி கூட கொடுக்கலாங்க. என்னோடய மனசுக்கு தாராளமாக வந்து இப்போ இந்த சிஸ்டர் வந்து எனக்கு நான் இந்த பண்ணியிருக்கேன் சிஸ்டர், எனக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாராளமாக ஓகே அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். அப்படி தான் இவங்க வந்து இப்போ என்கிட்ட மறுபடியும் அடுத்த ஆர்டர் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சிஸ்டர், இப்போ நான் வந்து இது வாங்குகிறோம், இந்த பாக்ஸ்லாம் கொரியர் பண்ணுறோம், அதுக்கு அட்டைப்பெட்டிலாம் வாங்குகிறோம், கொரியர் ஆஃபீஸ் போகிறோம் வரோம், பெட்ரோல் போட்டு ஏதோ நிறைய செலவு இருக்குது, நீங்கள் அந்த கூடைக்கு ஒரு 10 ரூபா ஏற்றி கொடுங்க அப்படின்றாங்க. இதில் நமக்கு லாபமோ நஷ்டமோ, ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் நியாயமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நான் 10 ரூபா உடனே டக்குன்னு ஓகே, நீ வந்து ஏற்கனவே எனக்கு வந்து இந்த ரேட்டுக்கு நீ பின்னி கொடுத்துருந்தா ஒரு 10 ரூபா சேர்த்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது நமக்கும் ஒரு கூடைய பார்த்த வேகத்துக்கு மனசு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக பரவாயில்ல, நமக்கு லாஸ் ஆகாது, நம்ம போடுற முதலை விட தாண்டி நம்மளுக்கு ஒரு 200 300 ஒரு 500 கூட ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வருது பாருங்கள். ஆனால் ஒரு சில பேர் கூடையெல்லாம் பார்த்தா மனசு அப்படி டக்குன்னு கஷ்டமாயிடும். என்னடா இதை எடுத்து நம்ம விற்க போனால் நம்ம லாஸ் ஆகிடும் போல இருக்குது, சீக்கிரம் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கூடையை பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடும். இது நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து யாருமே தப்பாக நினச்சிக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் வீடியோவில்னாக்கா நீ என்ன தான் சொன்ன உன்னை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு யாரையுமே நான் சொல்லலை. இது வந்து பிஸ்னஸோட நடைமுறையை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸில் லாபமோ நஷ்டமோ இருக்கும், நிறைய அவமானங்களை நம்ம சந்திச்சிருப்போம், நிறைய வந்து கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். பெண்களாக பிறந்தால் நம்ம வந்து எவ்வளோத்த தாங்குகிறோம், எவ்வளோ பிரச்சனைலாம் சமைச்சோம். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்து செய்யும் போதும் நம்ம வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இது வந்து அந்த விஷயத்தில் ஒரு குறை நேரம் எது இருந்தாலும் அதை நான் டக்குன்னு நேராக வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அப்படியே உங்கள் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி இது அப்படி இதை இப்படி இதை சரி பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன். அதை வீடியோவில் தான் சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி அப்படிலாம் பார்க்கணுன்றது எனக்கு அவசியம். ஏன்னா நம்ம செய்கிறதே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம். அந்த நல்ல எண்ணம் நல்லா ரீச் ஆனால் போதும். இதை வந்து நம்ம யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடலாம் நம்ம வீடியோ போடலை. இந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு இவங்க வந்து சரி பண்ணி இப்போ நம்ம சரியாகவே நமக்கு கூட சரியாக பின்ன தெரியலனாலும் இதெல்லாம் பாருங்கள், பார்த்து இவங்க எப்படி பின்னிருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு இதை மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது லாபம். நீங்கள் வந்து அடுத்த ஆர்டர் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இதை வச்சு இன்னும் நல்லா வரலாம், இன்னும் நல்லா 4 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், 4 பேரை சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பெரிய லெவலில் நீங்கள் பண்ணலாம். எனக்கு தான் பின்னே கொடுக்கணும், என்கிட்ட தான் கடைசி வரைக்கும் இருக்குன்றது நான் நினைக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் யாருமே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. யாரையும் நம்ம நம்பவும் கூடாது. ஐயோ கடைசி வரைக்கும் நம்ம இவங்களுக்கு இருக்காங்க, இவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நம்ம யாரையும் நம்ம சொந்த காலில் கடைசி வரைக்கும் நம்ம நிற்கணும். அதுதான் என்னுடைய ஒரு கருத்து.
ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. வந்து யாரையுமே நான் அவாய்ட் பண்ணல. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருடைய மெசேஜும் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காகவே ஒதுக்கி அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்டரும் கொடுத்து அதில் எந்த குறைநிறைகள் இருந்தாலும் அது சரி செய்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. பரவாயில்ல, இது ஃபஸ்ட் டைம் தான், எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் ஸ்டக் ஆகிறது அது சகஜம்தான், போக போக நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அப்படி சொல்லி தான் ஒரு ஒரு ஆளுக்கான ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் திறமைகள் கையில் திறமை இருக்கிறவங்க கொஞ்சம் பொழைச்சிக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க, அவ்வளோதான். திறமை இல்லாதவங்க கொஞ்சம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு பொறுமையாக நின்று நிதானமாக போகிறோம். ஆனால் எல்லோரும் ஒரு குறிக்கோளை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். யாரும் வந்து வருத்தப்படாதீங்க. நான் அப்படி ஏதாவது வீடியோவில் எதாவது பேசினா கூட என்ன தான் பேசுனீங்களான்னு சொல்லி யாரும் மனசளவில் வந்து வருத்தப்படாதீங்க. நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. நான் சொல்கிற விஷயங்களை அனைத்துமே வந்து பொதுவாக தான் சொல்கிறேன். இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தில், இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி நான் இந்த 6-7 மாதமாக இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ வந்து அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளோ நஷ்டத்தை நான் பார்த்துருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாய்ப்பு கேட்குறாங்க, நம்மளும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. பல அனுபவங்களை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய பேசுகிறேனே தவிர, ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்ன ஒன்றுனா, வீடியோவை 1க்கு 2 தடவை நல்லா பாருங்கள். உங்களுக்கு கருத்து, நான் சொல்கிற கருத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மெசேஜாக இருந்தாலும் புரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா 1க்கு 2 தடவை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை முழுசாக புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சரி பரவாயில்ல சிஸ்டர் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.